சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட போயிட்டு நீங்கள்லாம் எதுக்காக ஸ்டேஷனுக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க என்னென்னமோ ஃப்ராடு வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நகையை திருட்டில் அவங்க ஜெயிலுக்கு வேற போயிருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களுக்காக நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நின்று உங்களுடைய மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவங்க நகையை திருடினது நீ பார்த்தியா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. அவங்க நகையை தேடி போகிறத தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில மாறு விஷயத்தில் அவங்க போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் விசாரிக்காமல் முத்துவையும் மீனாவையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தேவையில்லாமல் அவங்கள பற்றி நீ தப்பாக பேசாத. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தரை நாம் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சொர்ணத்தையும் கையும் களமாக பிடிச்சிடுறாங்க. சார், இவ தான் சார் என் தங்கச்சியோட தாலி செயினை அறுத்துட்டு போனவ. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு குறி சொல்ல என்னால் தான் அந்த வீட்டுக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லி இவன் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்த வச்சிட்டா சார். இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது யாருன்னு இவ வாயால் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சிந்தாமணி சொல்லி தான் சார் நான் அந்த வீட்டுக்கே போனேன். அவங்க எப்படி சொல்ல சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நான் அந்த வீட்லேயே பேசினேன். மற்றபடி இந்த பொண்ணு யார், அந்த வீடு எப்படிப்பட்ட வீடெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனாவும் முத்துவும் இதை கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.